அடிச்சு போடுண்டா தீனா. எப்படி ஆள் பார்த்து கூட்டணி பிடிச்சிக்கிறான் பாரு. டேய் உன்னை பற்றி அறிஞ்சுதாண்டா கூப்பிட்றாங்க. அடிச்சு போடு தம்பி. ஹலோ அக்கா, நிறைய மெசேஜ் பண்ணி இருக்கேன், நீங்கள் எதையும் பார்க்கவே இல்லை. இனி இப்போ பார்ப்பேன். எல்லாம் ஓடிய போயிட்டாங்களா? 2 பேர் தான் இருக்கிறாங்க. சரி, லைவ் கட் பண்ணிக்கலாமா? நாளைக்கு லைவ் போடலாம். ஏன் லைவ் படிக்கலினா? மற்றவர்கள் சூழ்நிலை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க வீட்டில் மாமா தம்பி வந்து இருக்காங்க, அதனால தான் அமைதியா இருக்காங்க. பயம் இல்லை, ஒரு மரியாதை, எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பயமெல்லாம் இல்லைங்க. நான் யாரை கண்டு இது நாள் வரைக்கும் பயந்ததில்ல. எங்க வீட்டுக்காரையெல்லாம் கண்டு துணி கூட பயப்பட மாட்டேன். எங்க தம்பி வந்தா நான் பேசிட்டு இருக்கிறத அவன் என்னன்னு கேட்பான். அவனுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. விஜயகாந்த் சாரோட போட்டாதான் வச்சிருக்காரு. நான் தான் சொல்ல, அந்த அண்ணாதான் வாட்ஸ்அப்ல இருக்காருல்ல அவரு. அதனால தாங்க நான் பேசல. எங்க தம்பி வந்தா சாப்பிட்டு போயிட்டா. அவன் இங்கதான் மேலதான் எங்க வீட்டுக்கு பக்கமா தான் மட்டன் ஸ்டால் வச்சிருக்கான். அப்புறம் சாப்பிட்றக்கு வந்தா, சாப்பிட்டு போயிட்டான். அவன் சாப்பிட்ற வரைக்கும் எங்கள் தம்பிக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுங்கிறதுனால நான் எதுவும் படிக்க மாட்டேன். தம்பி டேய் லைட்டில் நிற்காத. அதனால தாங்க கமெண்ட் படிக்கல, எல்லாம் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நானும் லைவ் கட் பண்ணிட்டு போய் சாப்பிட போகிறேன். 31 பேர் தான் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணாமல் இருந்தேன். இல்லைன்னா கட் பண்ணிட்டு தான் போயிருப்பேன். சரி, லைவில் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணல. லைவ்ல இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. சாப்பிடாம கூட வந்து நான் லைவ் போட்டுருக்கிறேன். என்னடா தீனா உனக்கு பிரச்சனை? படிக்க மாட்டேங்கிற? கட் பண்ணிட்டு வரட்டா லைவு? நான் சோறு திங்கினாலும் திங்கினாலும் பரவாயில்ல, நீ படிச்சினா போகுது. நான் சோறு திங்கிலின்னு யாரு கேட்குறா? சோறே சார்லஸ் உதயா, உங்கள் தங்கச்சியே கமெண்ட் சொல். அப்படியானே? அப்படித்தான் பண்ணுறாங்களா? யார் அந்த சார்லஸ் உதயா? ஏய், பேட் கமெண்ட் பண்ணாதீங்கடா. பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவேன். ஏற்கனவே டென்ஷனில் தான் இருக்கேன். சரி, இப்போ நீ இது எதுக்கு எடுக்கிறடா தீனா? கம்முனே இருக்க மாட்டேங்கிற. 5 தான் இருக்குதா? அன்றைக்கி இறந்தாலும் பாரு எவ்வளோ குண்டாக இருக்குது. இன்னும் இவ்வளோ வளர்த்தி தான் இருக்குது. இந்த சின்னதாக தாக்குது. சரி, லைவில் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, யாரும் காட்டல. அதனால் கிளம்பலாம். சாப்பிட்டுக்கிட்டே லைவ் போடுங்க. இல்லைனா போய் சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி, சாப்பிட்டுட்டுல லைவ் போடக்கூடாது. உங்களையெல்லாம் பார்க்க வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. அது ஒரு மரியாதையாக இருக்காது. அதனால தான் நான் இன்னும் அப்படி லைவ் போடல. நிறைய பேர் போடுறாங்க. வேண்டாம். உங்களை பார்த்தாவே சிலுக்கு சுமிதா ஞாபகம் வரு உங்களுக்கு எல்லாம் வரும். என்ன நான் கேட்கிறேன் போய் சாப்பிடுங்க அக்கா. இல்லடா தம்பி, இன்னும் கொஞ்ச நேரம் தான். 1/2 மணி நேரம். இன்னும் 7 நிமிஷம் இருக்கு, 6 நிமிஷம் இருக்குது. சாப்பிட்டீங்களாக்கா? இல்லடா தம்பி, இனிமேதான் போய் சாப்பிடணும். தங்கச்சி பத்திரகாளியா மாறுவதற்கு முன் ஓடி போயிடுங்க. சரி, நீ இது எப்படி கீழே போட்டீங்கன்னா உடஞ்சிரு. பரவாயில்லையா உனக்கு? கம்முனே இருக்க மாட்டேற தீனா நீ. சத்தியமா உங்க கண்ணு சிலுக்கு ஸ்மிதா மாதிரி இருக்குது. அப்படியா? இருக்கு. உங்க நம்பர் தாங்க சிஸ்டர். தர்றேன்னே, தந்துட்டு தான் மற்ற வேலையே பார்க்கணும். சாப்பிடணும், குளிக்கணும், துவைக்கணும், பாத்திரம்லாம் கழுவணும். உங்களுக்கு தந்துட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். நம்பரே இல்லாமல் ஒரு ஆள்னா நான் தான். எனக்கெல்லாம் யாருமே கால் பண்ண மாட்டாங்க. நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். காப்பி சாப்பிட்டேன் மேடம், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. பல துன்பங்கள்